இயர்ஸ் எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க சௌமியா. சௌமியா நான் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வருடங்கள ஞாபகம் வச்சுக்க கஷ்டப்படுற மாரி தான், நம்மள போலவே இருக்கக்கூடிய போட்டித் தேர்வர்களும் கஷ்டப்படுவாங்க. சரியா? யாருக்குமே நிச்சயமா கஷ்டமா தான் இருக்கும். "கடிதாய் இருக்கும் இப்போது கல்வி கற்றிட கற்றிட தெரியும் அப்போதுன்னு" பாரதிதாசன் சொன்னது போல, இப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்ம மனசுல முதல்ல படிக்கும்போதே இந்த இயர நம்ம 1க்கு 4 தடவ படிக்கும்போது தான் நம்ம மனசுல நிக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அது என்ன சொல்லுதுன்னா அந்த இயர், "எனக்காக நீ கொஞ்சம் நேரம் செலவழிப்பியா? நான் உன் மனசுல இருக்கிறேன்" அப்படின்னு சொல்லுது. எப்படி நேரம் செலவழிக்கலாம்? அந்த இயர தனியா ஒரு குறிப்பா எடுக்கலாம். இல்லன்னா அந்த இயர் கூட கம்பேர் பண்ணி வேற ஏதாவது ஒரு இயர நம்ம கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணலாம். இல்லன்னா அந்த இயர நெட்லயோ, கூகுள்லயோ அடிச்சு அது ரிலேட்டடா தேடி போகலாம். இப்ப 1975ன்னு ஞாபகம் வச்சுக்கணும்னா, 1975ல என்ன நடந்ததுன்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது, அதோட தொடர்புடைய இன்னொரு ஈவென்ட் கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லையா? ஒரு 10% கட்டாயம் மனப்பாடம் பண்ணா தான், அது கூட மீதி 90% கம்பேர் பண்ணி படிக்க முடியும் அப்படிங்கிறது நீங்களும் புரிஞ்சுக்கணும். தொடங்கையில் வருந்தும்படி, இருப்பினும் ஊன்றி படிங்கிற மாரி ஆரம்பத்தில மனசு கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் அத விட்டுடாதீங்க. அந்த முயற்சி தான் உங்களுக்கு ரொம்ப அவசியம். இங்க யாராவது ஒரு வருஷத்தையோ, இல்ல ஒரு டேட்டாவையோ ஒரே தடவ படிச்சதுல ஞாபகம் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி யாருமே இல்ல. தொடர் முயற்சியின் மூலமா தான் அவங்க ஞாபகம் வச்சிருக்கிறாங்க. சரியா? அதனால நீங்க ஆரம்பத்துல இருந்து நீங்களாவே ஷார்ட்கட் போட ட்ரை பண்ணுங்க. இது கூட அந்த இயர கம்பேர் பண்ணேன், இந்த இயர கம்பேர் பண்ணேன்னு. அதுக்கப்புறம் பாருங்க நீங்க படிக்கிறதே உங்களுக்கு ஒரு சுகமா இருக்கும். இல்லையா? தொடர்ந்து ஒரு எஃபோர்ட் தான் அது. தொடர்ந்து நம்ம முயற்சி செஞ்சுட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது நம்ம மனசுல நின்றும். நிச்சயமா நிக்கும். அதுல மாற்றமே கிடையாது. தொடர்ந்து படிங்க. ஆக்சுவலா அந்த இயர் என்ன எதிர்பார்க்குதுன்னா, "எனக்காண்டி நீ நேரம் செலவழிப்பியா? நான் உன் கூடயே இருக்கிறேன்" அப்படின்னு கேட்குது. செலவழிப்பீங்களா நேரம்? நிச்சயமா உங்க கூட நிக்கும். நீங்க செலவழிக்காம அப்படியே பார்த்துட்டு ஓடிட்டீங்கன்னா, அது எப்படி நிக்கும்? நிக்காது.